பாக்கியம் எவ்வளோ புண்ணிய உண்மை என்பதை உணர்வதற்காகத்தான் இந்த பதிவினை போடுகிறேன். அன்பாத்ம சொந்தங்களே, 18ஆம் தேதி நான் சுரளிமலை வந்துவிட்டேன். இங்கு படுப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை. இந்த எல்லை சுரளிமலையில் கம்பத்தில் நமக்கு நிறைய அடியர்கள் இருக்கிறாங்க. யார் வீட்டுக்கும் போய் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க நான் விரும்பலை. என்னுடைய குருநாதர் சொன்னது, என் தாயார் வளர்ப்பு என்னவென்றால், ஒரு வீட்டில் நமக்கு ஒரு டீ கொடுத்தா அந்த டீயோடு சேர்த்து, அந்த டம்ளரோடு சேர்த்து இன்னும் 10 எச்ச டம்ளர்கள் கழுவி கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் அந்த ரணம் மொழியும் என்பது எனக்கு என் தாயார் சொல்லி கொடுத்தது. ஒரு அடியர்கள் வீட்டில் நாம் போய் தங்குவோம் என்றால் அங்கு நாம் அவர்களுக்கு எவ்வளோ சிரமத்தை ஏற்படுத்துகிறோம் என்பதை நாம் உணர்ந்தால் ஆன்மீகம். அடுத்தபடியாக, நான் இவ்வளோ தெரிஞ்ச புண்ணிய பூமி, அடிக்கடியாக எனக்கு சுயம்பு ஆண்டவர் அழைப்பார். இந்த கம்பத்தில் அதிகமான தெரிந்த என் அடியர்கள் இருக்கிறாங்க. கூடலூரில் இப்போ நமக்கு ஒரு ஆசிரமம் அமைப்பதற்கு பூமி தானம் பண்ணியிருக்கிறாரு அங்கே நாகேந்திரன் என்ற ஒருவர். இப்படி அற்புதமான வேலைப்பாடுகளெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் இடத்துல நான் அவர்களை துன்புறுத்தி அவர்கள் வீட்டுக்குள் சென்று நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்வது ஆன்மீகம் அல்ல. இவ்வளோ இன்னல்களிலும், இவ்வளவு துன்பங்களிலும், இவ்வளோ துயரங்களிலும் இருசக்கர வாகனத்திலே திருவண்ணாமலையில் இருந்து மதுரைக்கு வந்து பாண்டி முனியை பார்த்துவிட்டு, சமயபுரத்தால் பார்த்துவிட்டு, விராலிமலையில் சென்று முருகனை பார்த்துவிட்டு, பிறகு இயற்கை வளங்களிலே குடியிருக்கும் கன்னிமார்கள் கருப்பண்ண சுவாமிகளை எல்லாம் பார்த்துவிட்டு இருசக்கர வாகனத்திலே பெட்ரோல்களுக்கு எவ்வளோ இன்னல்கள், படுக்கும் தொல்லை எவ்வளவு, சாப்பாடு பிரச்சனை எவ்வளவு என்பது நினைத்து கூட பாருங்கள், உங்களுக்கே உணரும். இப்படியாப்பட்ட இடத்துல வந்து 19ஆம் தேதி படுக்க இடம் இல்லாமல் இங்கே கம்பத்தில் அரசு மருத்துவமனை, அதாவது ஒரு அரசு ஹாஸ்பிட்டலில் படுத்தோம். அங்கே ஒரு சிஸ்டர் அதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு. அங்கேருந்து படுத்து எழுந்து குளிச்சுட்டு அப்புறம் கூடலூருக்கு வந்தோம். கூடலூரில் நேற்று ஒரு விஷயம் நடக்க வேண்டியது இருந்தது பொதுமக்களுக்காக. அதை பிராச்சித்தம் பட்டேன், முடியல. நேற்றும் தங்க வேண்டிய சூழ்நிலை, எங்கே போய் தங்கணும் என்று தெரியாது இருந்துச்சு. கூடலூரில் நாகேந்திரன் என்கிற என் அருளால் ஒரு கவுன்சிலரான ஒரு தாயார் வீட்டில் தங்கணும். அவங்களுக்கும் நாங்கள் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல. அப்படி பல இடங்களிலே எங்கே நம்ம படுக்க விடுறார், எங்கே சாப்பிட வைக்கிறார் என்பது எல்லாம் பரம்பொருளின் விளையாட்டு.